இங்க பாருங்க மியாசாகி ஒரிஜினல் மியாசாகினா இதுதானா ஒரிஜினல் பாதாம் இதுதானா லிச்சி ஃப்ரூட்னா கிளைமேட் ஆப்பிள் HRM 99 மியாமி சப்போட்டா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்னா நம்ம கம்பல்சரி உங்களுக்கு வந்து 3 கிலோ வந்துருங்கண்ணா ஒரு துரியன் பிளான்ட்னா துரியன் நீங்கள் கூட ஒரு பழம் ரேட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 ரூபா சொல்லுவாங்கண்ணா அங்குஸ்டின்னா பழங்களின் அரசி ஐஸ்கிரீம் பீமுங்கண்ணா ஜப்போட்டிக்கா இது நுங்கு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா இந்த கிளைமேட்டில் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குண்ணா உங்களுக்கு ஆனால் லாங் சப்போட்டா பாருங்க இது ஆயிண்ணா அண்ணா உங்கள் பேர் என்ன? விக்னேஷ். நர்சரி எங்கண்ணா லொக்கேட் ஆயிருக்கு? போச்சமல்லிக்கும் புலியூருக்கும் சென்டரில் போச்சமல்லிருந்து 3 கிலோமீட்டர்ஸ். ஓகேண்ணா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லையாண்ணா? ஆமாம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போச்சமல்லி தாலுக்கா. ஓகேண்ணா நீங்கள் ஹோல்சேல் டீல் பண்ணுறீங்களாண்ணா இல்லை ரீட்டைலும் டீல் பண்ணுறீங்களா? ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். ஓகேண்ணா ஒரு செடி 2 செடி கேட்டாலும் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டிப்பாக எல்லா செடியுமே ஒரு செடி கேட்டால் கூட நாங்கள் ஆன்லைன் ஆர்டர் உண்டு எங்களுக்கு. ஓகேண்ணா அப்படியே நம்ம நர்சரியில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்றத லைனாக பார்க்க கண்டிப்பாக எல்லாமே சொல்லிட்டு வந்துடுறோம். ஓகேண்ணா ஃபர்ஸ்ட் இந்த வெரைட்டினா இது வந்து லலித் கொய்யா, அதாவது சாஃப்டாக இருக்கும் காய் வந்து நல்லா சைஸ் இவ்வளோ சைஸ் வரும். ஓகேண்ணா சாஃப்டாக இருக்கும் காய், சதப்பகுதி அதிகம், விதை கம்மி, உள்ள வந்து ஃபுல் ரெட்டாக இருக்கும். லலித் நேம். இதே ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் சொல்லுங்கண்ணா. இது 150 rupees வருது உங்களுக்கு. ஓகேண்ணா செடியோட ஹைட்டுன்னு பார்க்கும்போது ஒரு 5 அடி பக்கம் இருக்கு கம்பல்சரி 5 அடி 6 அடி வந்துடும். எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான் உங்களுக்கு 1 year 1.5 yearல ஈல்டு பார்த்துடலாம் நம்ம. ஓகேண்ணா இது சின்ன பிளான்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் 3 yearsக்கு பூ பிஞ்செல்லாம் கம்பல்சரி ஊறி விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஈல்டுக்கு விட்டுடலாம். சாம்பிளுக்கு 1 காய் 2 காய் விட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஊறி விடுற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா அடுத்ததுண்ணா இது வந்து கொடுக்காப்புளி கோணப்புளிய மரம்னு சொல்லுவாங்க, ரெட் வெரைட்டி. இது பாருங்கள் ஃப்ளவரோட தான் இருக்கும். எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான். இது ரெட்டு. ஓகேண்ணா கொடுக்காப்புளியிலே 2 கலர் இருக்கு, க்ரீன் ஒன்று ரெட் ஒன்று. ரெட்டு தான் இப்போ நல்லா மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிறது. இது வந்து ஆரஞ்சு, நாக்பூர் ஆரஞ்சு, அதாவது தோல் வந்து எல்லோ கலர் இருக்கும், நைஸ் தோலாக இருக்கும். இது 140 rupees. இது ஓகேண்ணா எல்லாமே கிராஃப்டட், எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான். நீங்கள் 1 year 1.5 yearல ஈல்டு பார்த்தலாம் எல்லா பிளான்ட்டுமே. ஓகேண்ணா இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பைசிஸ் எல்லாமே யூஸ், இலை பட்டை எல்லாமே யூஸ். இது வந்து ஆல் ஸ்பைசிஸ். ஓகேண்ணா பிரியாணி மசாலாவுக்கு போடுறது இது பொருள். இது ஆல் ஸ்பைசிஸ் சர்வ சுகந்தின்னு சொல்லுவாங்க. சர்வ சுகந்தின்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா இது வந்து 160 ரூபா ஒரு பிளான்ட்டோட ரேட். ஓகேண்ணா பக்கத்தில் இருக்கிறது இது வந்து பிரியாணி இலை. இது இலைக்கு மட்டும் தான், பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, அது யூஸ். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இதோட பட்டையை தான் நம்ம நார்மல் பட்டையாவும் யூஸ் பண்றோம். பட்டையை நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ட்ரை பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பட்டை வந்து பாத்தீங்கன்னா இலை வந்து கம்பல்சரி. அதே இது ஆல் ஸ்பைசிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது தைவான் கொய்யா, உள்ள வந்து பிங்க் கலர்ல இருக்கும், தாய்லாந்து வெரைட்டிஸ். காய் நல்லா உங்களுக்கு பெரிய காயா வரும், சதப்பகுதி அதிகம், விதை வந்து கம்மியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா இது வந்து சப்போட்டாவிலே PKM1 வெரைட்டி. PKM1 வெரைட்டி இதுவும் கிராஃப்டிங் பிளான்ட் தான். பாருங்கள் எல்லாமே ஃப்ளவரிங்கோட இதோட தான், ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான் எல்லாமே. எல்லாமே பாருங்கள் கிராஃப்டிங் தான். பார்த்தீங்களா இந்த ஒட்டு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஒட்டுன்றது கிராஃப்டிங். சரிங்களா. இது வந்து பாக்கு, இன்றமங்கலம் பாக்கு. இது வந்து காளிபதி சப்போட்டா. ஓகேண்ணா இதுக்கும் அதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் வரும்? காய் டிஃப்ரெண்ட் தான், காய் வேரியேஷன் தான் வரும். ஆனால் எல்லாமே பால் சப்போட்டா தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது வெரைட்டிஸ் கேட்குறாங்க பார்த்தீங்களா கஸ்டமர்ஸ். சப்போட்டாவில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 5 வெரைட்டிஸ் 6 வெரைட்டிஸ் வந்துடும் உங்களுக்கு. ஓகேண்ணா ஒவ்வொரு வெரைட்டிஸும் எல்லாமே காமிச்சிட்டு வரேன். இங்கே பாருங்கள் காளிபதி சப்போட்டா எல்லாமே ஃப்ளவரோட தான் இருக்கும் உங்களுக்கு. சாத்துக்குடி வெரைட்டி, பாரி 1 வெரைட்டி. கம்பல்சரி 100% வெரைட்டிஸ்னால் வெரைட்டிஸ் மாறாது. இப்போ நீங்கள் சாத்துக்குடினா பாரி 1னா பாரி 1 தான். சாத்துக்குடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வெரைட்டி 3 வெரைட்டி இருக்குது. பாரி 1 இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, அதில் வந்து ரங்காபுரின்னு இருக்குது. இப்போ டேஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரி 1 வெரைட்டிஸ் தான் நல்லாயிருக்கும். இது வந்து அவக்கடை, பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா இது எல்லாமே கிராஃப்டடானா? எல்லாமே கிராஃப்டிங் தான். பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒட்டோட தான் இருக்கும். பாருங்கள் எல்லாமே ஒட்டோட தான் இருக்கும். ஓகேண்ணா கம்பல்சரி உங்களுக்கு 1 year 1.5 yearல ஈல்டு பார்த்துடலாம். இது நீங்கள் இது வந்து கிரிக்கெட் பால் சப்போட்டா, அதாவது பால் சைஸில் இருக்கும் கிரிக்கெட் பால் சப்போட்டா. இது பார்த்தீங்கன்னா ஆப்கானத்தி, யானைக்காதத்தின்னு சொல்லுவாங்க. காய் வந்து பெரிய பெரிய காய் கீழேருந்தே வைக்கும். ஓகேண்ணா இது கிராஃப்டிங் பிளான்ட் தான் உங்களுக்கு. இது வந்து மலையன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, மலையன் ஆப்பிள். ஓகேண்ணா ஆப்பிள் வெரைட்டிலே சைஸ், வாட்டர் ஆப்பிள்லேயே சைஸ் கொஞ்சம் பெருசாக. ஆமாம் அந்த வெரைட்டிஸ் இது. ஓகேண்ணா மலையன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் சஃபேதா கொய்யா வெரைட்டிஸ்லேயே ஒயிட். இது இதுவும் ஃப்ளவரோட தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், செண்பகப்பூ, ஒரு சில இடத்துல வந்து சம்பிங் பூன்னு சொல்லுவாங்க. இதுவும் பாருங்கள் ஃப்ளவரோட தான் இருக்கும். எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான்.
இது வந்து வீட்டு முன்னாடி கோயிலுக்கு இதெல்லாம் வச்சா ரொம்ப நல்லது. இதெல்லாம் வுட்டுக்கு தேவையான மரம் அகர்வுட். இந்த சாம்பிராணி இது கொஞ்சம் ரேட் அதிகமா போற வெரைட்டி தானேண்ணா? ஆமா, சாம்பிராணிக்கு இதுக்கெல்லாம் இது யூசேஜ். இது வந்து வுட் அகர்வுட். ஓகேண்ணா. இது மரம் ரேட் என்ன பிரைஸ்னா வருது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 வருது இந்த மரத்தோட ரேட். ஓகேண்ணா. சைஸ் பார்க்கும்போது எப்படி 5 அடிக்கு மேல இருக்கும்? கம்பல்சரி உங்களுக்கு 5 அடி 6 அடி வந்துடும். ஒவ்வொரு செடியுமே நீங்க இதே இடத்துல உங்களுக்கு 5 அடி 6 அடி வந்துடும். ஓகேண்ணா. இது வெறும் 200 ரூபாய் மட்டும்தான்? கம்பல்சரி. எதனால உங்களுக்கு இந்த 200 ரூபான்றதுன்னா பேக் சைஸ் 5 kg பேக் 8x10 இது பேக் சைஸ். ஓகே. இதே உங்களுக்கு சின்ன பேக் இருந்தா வந்து ரேட் கம்மியா வரும். ஆனா செடியோட ஹைட் வந்து உங்களுக்கு 1 அடி 1 அடி இந்த மாதிரி தான் வரும். அது வச்சீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு கம்பல்சரி 5 அடி 6 அடி வந்துடும். ஓகேண்ணா. இது வந்து பார்படாஸ் செர்ரி. செர்ரி பழத்துல நம்ம தக்காளி பழம் மட்டுமே இருக்கும். பார்படாஸ் செர்ரி கொஞ்சம் புளிப்பு தன்மையோட ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதுதான் ரங்காபுரி சாத்துக்குடி. இதெல்லாமே ரங்காபுரி. இது வந்து ஜாக் ஃப்ரூட்ல வியட்நாம் சூப்பர் ஏர்லி. வியட்நாம் சூப்பர் ஏர்லி வருஷம் பூரா உங்களுக்கு ஈல்டு இருந்துகிட்டே இருக்கும். இது ஓகேண்ணா. அப்போ பெலான்றது பர்டிகுலர் சீசனில் மட்டும் காய்க்கக்கூடியது? அது வந்து பன்ருட்டி. இது வியட்நாம். ஓகே. வியட்நாம் வெரைட்டிஸ். இது தாய்லாந்து வெரைட்டிஸ். இது வந்து உங்களுக்கு இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு 6 மந்த்லேருந்தே ஈல்டு வரதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம கம்பல்சரி இதுவும் அப்படி தான் 3 இயர்ஸுக்கு பூ பிஞ்சு எல்லாத்தையுமே உருவி விட்டுருணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஈல்டுக்கு வரதுக்கு விட்டுடலாம். ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா டேட்ஸ் ரெட்டு. உங்களுக்கு வந்து இது 3.5 இயரில் ஈல்டு இந்த டேட்ஸ் ரெட்டு. ஓகேண்ணா. இதோட ப்ரைஸ்லாம்ண்ணா? இது வந்து 800 rupees வருதுங்கண்ணா. ஓகேண்ணா. நான் ஒரு சில இடத்துலலாம் பார்த்துருக்கேன் 3000 4000 வரைக்கும் சொல்கிறாங்க இந்த சைஸ் பிளான்ட்டு. அதுக்கான ரீசன்னா? அதாவது பேக் சைஸ் தானே எல்லாமே மாத்துறது. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 kg பேக்காக மாற்றினாக்கா உங்களுக்கு வந்து 4500 சொல்லாங்கண்ணா. ஓகேண்ணா. ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கணும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர் எடுப்பாங்க. சரிங்களா? நம்ம எல்லாமே ஒரே இதாக இருக்குன்னு அதுக்குன்னு ரேட் எல்லாத்துக்குமே இது பண்ணி விற்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து சப்போட்டாவிலே ரெட் சப்போட்டாங்கண்ணா. சப்போட்டாவிலே ரெட்டு ஃபுல் ரெட்டுண்ணா. தாய்லாந்து வெரைட்டி. உங்களுக்கு ஒரு பழமே வந்து 500 கிராம் வந்துருங்கண்ணா. இது 1/2 கிலோ பக்கம் கம்பல்சரி. இது 500 கிராம் வந்துடும். தாய்லாந்து வெரைட்டிஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீசனாகவும் ஆல் சீசனாகவும் வந்துடும். காயும் நல்லா ஈல்டு கொடுக்குறதும் ஆரம்பிச்சிருங்கண்ணா. டிராகன்னா டிராகன்லேயே 3 வெரைட்டிஸ் இருக்குண்ணா. பிங்க் கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்றுண்ணா. பிங்க் கலருங்கண்ணா. ஓகேண்ணா. மற்ற கலர் வெரைட்டிஸ் உங்ககிட்ட இருக்கா? எல்லா வெரைட்டிஸுமே இருக்குண்ணா. ஓகேண்ணா. இது வந்து ரம்பூட்டான் வெரைட்டிஸ்ண்ணா. N18 ரம்பூட்டான் வந்து ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குண்ணா. வந்து N18 வெரைட்டிஸ். ஓகேண்ணா. ரெட் கலர்ல தான் இருக்கும். அதே வந்து E35 பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல வந்துருங்கண்ணா உங்களுக்கு. ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன்லேயே ஸ்வீட் லெமன்னா. நம்ம நார்மல் லெமனெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து லெமன்லேயே ஸ்வீட்டாக இருக்கும் லெமன். இங்கே பாருங்கள், இதுவும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தான். இப்போ தான் இது பிஞ்சு ஸ்டார்டிங்ண்ணா. இது வந்து பழமே எல்லோ கலரில் இருக்கும். அப்படியே நம்ம தோலோடவே கடிச்சு சாப்பிட்லாண்ணா. ஓகேண்ணா. இது வந்து கமலா ஆரஞ்சு. நம்ம ஆரஞ்சு கேள்விப்பட்டிருக்கோங்களா பஸ்ஸுன்னு. கமலா ஆரஞ்சில் இது வந்து ஸ்வீட்னா. இங்கே பாருங்கள், இதுவும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தான். ஃப்ளவரோட தான் இருக்குது எல்லாமே. கிராஃப்டிங் பிளான்ட்னாலே உங்களுக்கு எல்லாமே இதாக தானே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நாவப்பழத்திலே கிளி நாவல்னா. சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும் கிளி நாவல். இது வந்து சப்போட்டாவிலே தாக்கிங் சப்போட்டானா. இதுவும் தாய்லாந்து வெரைட்டிஸ் தான். உங்களுக்கு கம்பல்சரி ஒரு பழம் வந்து உங்களுக்கு வந்து 700 கிராம்ஸ் வந்துடும். இங்கே பாருங்கள், தாக்கிங் சப்போட்டா. இப்போ இது பழம் சைஸ் பெருசாக வரும்ன்றீங்க. ஆமாம். அப்போ இது காய்ப்பு திறன் அதிகமாக இருக்குமா? காய்ப்பு திறன் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு குவான்டிட்டி தானே இருக்கும். வெரைட்டிஸ் தான். தாய்லாந்து வெரைட்டிஸ் டேஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த தேன் சாப்பிட்றோங்கள அந்த டேஸ்ட்டில் இருக்கணும். இது தேன் டேஸ்ட்டில் இருக்கணும். இங்கே பாருங்கள், சப்போட்டாவிலே பனானா சப்போட்டானா. பனானா லாங் சப்போட்டா. இங்கே பாருங்கள், இதெல்லாமே பனானா லாங் சப்போட்டாங்கண்ணா. இதெல்லாமே பாருங்கள் வாழைப்பழம் மாதிரி நீட்டாக இருக்குங்கண்ணா. பனானா லாங் சப்போட்டா. பன்னீர் கொய்யாண்ணா. பன்னீர் கொய்யா. ஆனால் எல்லாம் பார்க்கறது கியூக்லிப்பட்ட சில மாதிரி இருக்கா? கண்டிப்பாண்ணா. ஆனால் இது பன்னீர் கொய்யாண்ணா. பன்னீர் கொய்யான்னு சொல்லுவாங்க, ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூடியூப்ல கூகுளில் போட்டு பார்த்தா கூட ரோஸ் ஆப்பிள்னு போட்டிங்கன்னா வந்துருங்கண்ணா உங்களுக்கு. நம்ம ரோஸ் மில்க் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் வந்துருங்கண்ணா. இது பழம் அறுத்து சாப்பிட்டாக்க. இதோட சீடு பார்த்தீங்கன்னா நம்ம 1 ரூபா காயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வட்டமாக இருக்கும். அவ்வளோதாண்ணா. பழம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கண்ணா. இதுவும் 1 இயரில் உங்களுக்கு ஈல்டு வரதுக்கு ஆரம்பிச்சிருங்கண்ணா. இது வந்து அபியூ ஃப்ரூட்ண்ணா. ஓகேண்ணா. அபியூ. இந்த அபியூ பழம் பார்த்தீங்கன்னா இது எல்லா கிளைமேட்டுக்குமே வரக்கூடிய ஃப்ரூட்ஸ்ண்ணா. எக்ஸாட்டிக் தான், ஆனால் எல்லா கிளைமேட்டுக்குமே வரக்கூடியது. இந்த பழம் வந்து நம்ம கிரிக்கெட் பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ் வந்துருங்கண்ணா. எல்லோ கலரில் இருக்கும் பழம். காயாக இருக்கும்போது கிரீன் கலரில் இருக்கும். பழம் பழிச்சுன்னா எல்லோ கலரில் மாறிடும். ஆனால் இது நம்ம நுங்கு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா இந்த கிளைமேட்டில், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு.
உங்களால் ஒரு பழம் சாப்பிட முடியாது, அவ்வளோ ஸ்வீட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இதாகவும் இருக்குண்ணா. இது பார்த்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட்னா, தமிழில் சொல்லணும்னா பால் பழம். வெளியே வந்து ரோஸ் கலரில் இருக்குண்ணா, பழத்தை பின்னாடி கலர்லேயே சேஞ்சஸ் ஆயிரும். அப்படியே பழம் அறுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்லேயே இருக்கிற ஜாக் ஃப்ரூட்லேயே டேஸ்ட் உள்ள ஜாக் ஃப்ரூட் வந்து J33 தானே, எல்லோ கலர்னா. ஓகேண்ணா. சொலை வந்து பெரிய பெரிய சொலையாக வரும். ஜாக் ஃப்ரூட்ல இருக்கிறதுலே டேஸ்ட் அதிகம், பெரிய பெரிய சொலை, அந்த தேன் சுவைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டில் வந்துருங்கண்ணா. இது எல்லா சீசன்லேயும் காய் இருக்குமாண்ணா? இல்லை சீசன்ண்ணா. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா செரிலே இது ஸ்வீட் செரிங்கண்ணா. செரி பழம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ஸ்வீட் செரி. இங்கே பாருங்கள், ஃப்ளவரிங்கோட தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கிராஃப்டிங் பிளான்ட் தானே, இதுவும் ஃப்ளவரிங்கோட தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கவர்னர் செர்ரினா. இதே பழம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். செரியிலே நிறைய வெரைட்டிஸ். ஆமாண்ணா, 7 வெரைட்டிஸ் இருக்குண்ணா உங்களுக்கு. ஓகேண்ணா. கவர்னர் செர்ரினா. இது பார்த்தீங்கன்னா ஜம்போட்டிகா ஃப்ரூட்ஸ்னா, ஜபோட்டிகா. ரொம்பவே எக்ஸாட்டிக் வெரைட்டி. எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் இது ஜபோட்டிகா. இதோட ப்ரைஸ்ல எவ்வளோண்ணா வருது? இது வந்து 1500 1300 பேக் சைஸ் தானே. இது வந்து 10 kg பேக்னா. ஓகேண்ணா. உங்களுக்கு வந்து 1300 ருபீஸ் வரும். ஜபோட்டிகா growth ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அப்படின்றாங்க. growth வந்து ஸ்லோனா, ஆனால் ஈல்டிங் வந்து உங்களுக்கு 1 year 1.5 yearல ஈல்டிங் வரணும். இது வந்து இனிமேல் வந்து இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்னா, அதாவது இந்த கிளைமேட்லேருந்து உங்களுக்கு ஈல்டு வரதுக்கு ஆரம்பிச்சிடணும். இது வந்து மற்ற பழம் மாதிரி வந்து கிளையில வைக்கிறதுக்கு ஆரம்பிக்காதுண்ணா. இது வந்து இந்த மரத்தோட தண்டு நுனியிலே வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்கண்ணா. இந்த தண்டு நுனி இருக்கு பார்த்தீங்களா, இதுலேயே உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்கண்ணா. சாம்பினா, சைனா மொசாம்பி. ஓகேண்ணா. ஸ்வீட்டாக இருக்கும், ஸ்வீட் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தான், பிளான்ட் தான். அதாவது இது வந்து ஒரே ஒரு டிராப் கூட உங்களுக்கு புளிப்புத்தன்மை வராதுண்ணா. ஒரே ஒரு டிராப் கூட உங்களுக்கு புளிப்புத்தன்மையே வராது. ஓகேண்ணா. அபியோட ப்ரைஸ்லாம் சொல்லவில்லைண்ணா. அபியோட ப்ரைஸ் எவ்வளோ? அபி வந்து 500 வருதுங்கண்ணா. மில்க் ஃப்ரூட்டு 500ண்ணா. ஓகேண்ணா. அடுத்து இந்த செரி வெரைட்டி கவர்னர் செரி வந்து உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் வருதுங்கண்ணா. ஓகேண்ணா. கவர்னர் ஃப்ளம்ஸ் 1000 ருபீஸ் வருதுண்ணா. அது வந்து ஸ்வீட் செரி வந்து உங்களுக்கு வந்து 250 ரூபா வருதுங்கண்ணா. ஓகேண்ணா. இது வந்து ஐஸ்கிரீம் பீம்ங்கண்ணா, அதாவது வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பீம். ஓகே. மரத்திலே காய்க்கக்கூடியது. அதாவது இதோட ஃப்ரூட் எப்படி இருக்குன்னா, நமக்கு பச்சை பட்டாணி இருக்கு பாத்தீங்களா? ஆமாண்ணா. அந்த பச்சை பட்டாணி உள்ள பிரிச்சா எப்படி இருக்கும் பட்டாணி, அந்த மாதிரி இது வந்து பழம் இருக்குண்ணா. உள்ள ஐஸ்கிரீம் மாதிரி பஞ்சு பஞ்சா இருக்குண்ணா. ஓகேண்ணா. இது 1.5 yearல ஈல்டு பாத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. அதோட பிரைஸ் எவ்வளோண்ணா வருது? இது வந்து 800 வருதுங்கண்ணா. ஓகேண்ணா. செடியோட ஹைட்னு பார்க்கும்போது 5 அடி கம்பல்சரி உங்களுக்கு 5 அடி 6 அடி வந்துருங்கண்ணா. ஓகேண்ணா. இது வந்து லூவி ஃப்ரூட்னா. லூவி ஃப்ரூட். அதாவது இதோட இது என்னன்னா, இது ஊறுகாய்க்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா புளிப்புத்தன்மை இருக்கும். அது உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா. லூவி ஃப்ரூட்னா ஊறுகாய்க்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. இது எக்ஸாட்டிக் தானே. இது வந்து லிப்போட்னா. இது எக்ஸாட்டிக் வெரைட்டி. இது எக்ஸாட்டிக் வெரைட்டி தான். இது லிப்போட் ஃப்ரூட். நம்ம நாவப்பழம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாவப்பழம் சைஸ் தானே இருக்கும். பழம் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கும். இது இந்த மாதிரி தண்டில் தான் காய் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்குங்கண்ணா. ஜபோட்டிக்கா எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் தண்டில் தான் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க. இதோட ரேட்ல எவ்வளோண்ணா வருது? இது வந்து 450 வருதுங்கண்ணா. 450. ஆமாண்ணா. இது தமிழ்நாடு கிளைமேட்டில் சூட்டாக எவ்வளோ? ஆனால் எல்லா கிளைமேட்டுக்குமே வரக்கூடாதுண்ணா. நம்ம இதெல்லாம் ஹாட் கிளைமேட்டுக்கே வரும்ண்ணா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுண்ணா. அதாவது நம்மளோட மெயின்டெனன்ஸ் தானே. இப்போ எடுக்கிற எந்த ஒரு செடியுமே மற்ற மருந்து எதுவுமே போடக்கூடாதுங்கண்ணா. பியூர் ஆர்கானிக் மட்டும்தாண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட்னா. அதாவது மிராக்கல் ஃப்ரூட்டுன்னு எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இதுவும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தானே. இந்த பழம் சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஈச்சம்பழம் மாதிரி தானே இருக்கும். இந்த பழம் சாப்பிட்டு நீங்கள் எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸுக்கு ஸ்வீட்டாக தானே இருக்கும். லெமனாக இருந்தாலும் சரி, மிளகா, வேறு பாவக்காயே இதை சாப்பிட்டு நீங்கள் பாவக்காவே பச்சையே சாப்பிட்லாண்ணா. ஓகே. நான் சாப்பிட்டா இனிக்கிற மாதிரி இனிப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரே ட்ராப் கூட அந்த புளிப்புத்தன்மை கசப்புத்தன்மை எதுவுமே வராதுங்கண்ணா. உங்களுக்கு 3 ஹவர்ஸுக்கு எது சாப்பிட்டாலுமே ஸ்வீட்டாக தானே இருக்கும் இது சாப்பிட்டீங்களாண்ணா. ஓகேண்ணா. இந்த ஒரு சின்ன பழம் சாப்பிட்டாலே போதுமாண்ணா? கண்டிப்பாண்ணா. இது ஒன்று சாப்பிட்டாலே போதும்ண்ணா. நீங்கள் சாப்பிட்டு கூட பாருங்கள். ஒன்று சாப்பிட்டு நீங்கள் வேறு எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸுக்கு ஸ்வீட்டாக தானே இருக்கும். வேறு எதுவுமே உங்களுக்கு இது பண்ணாதாண்ணா. ஓகேண்ணா. இதோட ப்ரைஸ் வந்து 800 ருபீஸ் வருதுங்கண்ணா. 10 kg பேக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ளூபெரிண்ணா. ஓகேண்ணா. இது ப்ளூபெரிங்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆக்சுவலாக இது ஒரிஜினல் ப்ளூபெரி இல்லை, இது வேற வெரைட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாதுண்ணா. இது இருக்கிறதுலே ஒரிஜினல் ப்ளூபெரிண்ணா. கஸ்டமர்கிட்ட கொடுத்து நல்லா ரிசல்ட்டுங்கண்ணா. சரி. இது உங்களுக்கு இது வந்து 2 years ஆயிருண்ணா. அதாவது நம்மளோட நாட்டு வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 year 1.5 yearல ஈல்டு வரதுக்கு ஆரம்பிச்சிருங்கண்ணா. இது வந்து 2 yearsண்ணா. எக்ஸாட்டிக்காக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி 2 years. எதனால் அந்த 2 yearsனா, நம்ம மண்ணுக்கு செட் ஆகிட்டு வரக்கூடியதுண்ணா. மண்ணுக்கு ஃபுல்லாக எல்லாம் செட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வர்றதுக்கு ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக கண்டினியூஸாக வந்துடுங்கண்ணா உங்களுக்கு. இது வந்து பப்ளி மாஸுங்கண்ணா. அதாவது ஆரஞ்சு வெரைட்டிஸில் இது ஒரு வெரைட்டிஸ்ண்ணா. இது பேர் வந்து மலை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை பப்ளி மாஸுன்னு சொல்லுவாங்க, சக்கோத்ரா காயின்னு சொல்லுவாங்கண்ணா. இங்கே பாருங்கண்ணா, ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தானே. இது காய் பார்த்தீங்கன்னா நம்ம
தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா சைஸு, ஆமாண்ணா. அந்த சைஸ் வருங்கண்ணா. காய் நல்லா இவ்வளோ பெருசு வருங்கண்ணா. கம்பல்சரி உங்களுக்கு வந்து 2 கேஜி வந்துருங்கண்ணா. காய் ஃபுல்லாக சொலை பிரிச்சிங்கன்னா பெரிய பெரிய சொலையாக இருக்குண்ணா. இது நம்மளுக்கு சின்ன சைஸ் பிளான்ட்டும் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குண்ணா. நீங்கள் எந்த சைஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம்ண்ணா. அவைலபிளாக தானே இருக்குது. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா புளியிலே குடம்புளி கேரளா வெரைட்டிஸ். ஓகேண்ணா. இதுவும் பாருங்கள் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தான். இது எல்லாமே ஃப்ளவர்ஸ் தான். இனிமேல் அப்படியே காப்புக்கு அப்படியே விட்டுருலாங்கண்ணா. இது குடம்புளின்றது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ண்ணா. மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, இப்போ ப்ரோட்டீனுக்கு அந்த மருந்துக்கு எல்லாத்துக்குமே இப்போ தயாரிக்கிறாங்கண்ணா. எல்லாத்துக்குமே இது யூஸபுளாக தானே இருக்குது. ஓகேண்ணா. குடம்புளி ப்ரைஸ்ண்ணா? குடம்புளி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 350 வருதுங்கண்ணா. ஓகேண்ணா. இதே மிராக்கல் ஃப்ரூட்னா? மிராக்கல் வந்து 800 வருதுங்க. ஓகேண்ணா. இது வந்து மங்குஸ்டின்னா, பழங்களின் அரசி பாருங்க. மங்குஸ்டின் கேரளா வெரைட்டிஸு. மங்குஸ்டின்னா பழங்களின் அரசி. இதோட ப்ரைஸ் வந்து 350 வருதுங்கண்ணா. ஓகேண்ணா. இது கிராஃப்டடா இல்லை? எல்லாமே கிராஃப்டிங் தானே உங்களுக்கு. அதான் இது வந்து 2 இயர்ஸ்ண்ணா. இது வந்து ஃபுல் வெயில் தேவலண்ணா. வெயில் பாதி நிழல் பாதி, ஆஃப் அண்ட் ஆஃப். வெயில் பாதி நிழல் பாதி அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சூட்டபிளாக இருக்குண்ணா. இது வந்து பாருங்கன்னா மிளகு செடி மிளகுண்ணா. புஷ் பெப்பர். நம்ம குண்டுமல்லி பூச்செடி முல்லைப்பூ செடி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். இது மிளகு பாருங்கள். கரிமுண்டா வெரைட்டிஸ்ண்ணா இருக்குது. இது திப்பிலியோட ஒட்டுங்கண்ணா. கரிமுண்டா வெரைட்டிஸ் ஒரிஜினல்ண்ணா. திப்பிலியோட இது எதுக்காக ஒட்டு கட்டுறாங்க? அப்படி ஒட்டு கட்டினா மட்டும்தானே உங்களுக்கு குயிக்காக ஈல்டு கிடைக்குங்கண்ணா. இல்லை நார்மலாக ஒட்டு கட்டினா உங்களுக்கு ஈல்டு வராதுங்கண்ணா, லேட் ஆயிருங்கண்ணா. இது வந்து புஷ் பேப்பர். அதாவது சில தாவலெல்லாம் பார்த்துருப்பீங்க, கொடி மட்டும் தான் ஏறுங்கண்ணா. இது வந்து செடிண்ணா. அப்படியே நம்ம செடியிலே பறிச்சிக்கலாம்ண்ணா. நம்ம வீட்டுக்கு ஓன் யூஸ்க்கு வச்சுக்கலாம்ண்ணா. வீட்டு முன்னாடி பாட்டில் கூட போட்டு வச்சுக்கலாம்ண்ணா. இது வந்து துரியன் பிளான்ட்ண்ணா. துரியன். ஓகேண்ணா. ரொம்பவே எக்ஸாட்டிக் வெரைட்டி. ஆமாம், எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ். இது இன்னைக்கு கூட ஒரு பழம் ரேட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 சொல்லுவாங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனால் நம்மக்கிட்ட வந்து கிராஃப்டிங் பிளான்ட், இந்த பிளான்ட்டோட ரேட் வந்து 1800 தானே. 1800 தான். இதிலே கீழே இருக்க செடி எல்லாமும் அதே தானா? இது வந்து 500 இந்த ரேஞ்ச் வந்துருங்கண்ணா. எல்லாமே கிராஃப்டிங் தான். இது கிராஃப்டட் தான், சின்ன செடி. ஆமாம், 500ங்கண்ணா. இது வந்து லில்லி பில்லி. இது எக்ஸாட்டிக் தானே. இது என்னதுண்ணா? ஃப்ரூட் பிளான்ட். இது ஃப்ரூட் பிளான்ட் தானே. லில்லி பில்லி பேருங்கண்ணா. ஓகேண்ணா. இதோட பழம் எந்த சைஸ்லண்ணா இருக்கும்? இது வந்து இவ்வளோ பெருசு சின்னதாக இருக்குண்ணா. சைஸு நல்லா ரெட் கலரில் இருக்குண்ணா. பழம் நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கண்ணா. கொத்தாக காய்க்கக்கூடியதுண்ணா. இது லில்லி பில்லி. இது எக்ஸாட்டிக் தானே. ஓகேண்ணா. இது வந்து 500 வருதுங்கண்ணா. இது வந்து கிராம்புங்கண்ணா. கிராம்பு நம்ம லவங்கப்பூன்னு சொல்லுவாங்கண்ணா. ஒரு சில இடத்துல லவங்கம்னு சொல்லுவாங்க, இன்னொரு சில இடத்துல கிராம்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம ஹாட் கிளைமேட்டுக்கு வரக்கூடியது தானே. இது வந்து 150 ருபீஸ்ண்ணா. இது வந்து மியாமி சப்போட்டா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்ண்ணா. நம்ம கம்பல்சரி உங்களுக்கு வந்து 3 கிலோ வந்துருங்கண்ணா ஒரு பழம். ஒரு பழமே 3 கிலோ வரைக்கும்? ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. இது தாய்லாந்து வெரைட்டிஸ் தான். இதோட ப்ரைஸோட இந்த செடியோட ரேட் வந்து கிராஃப்டிங் பிளான்ட் வந்து இந்த செடியோட ரேட் வந்து 6500 வருதுங்கண்ணா. ஓகேண்ணா. எதுக்காகண்ணா இது இவ்வளோ ரேட் விற்கிறாங்க? இது வந்து எக்ஸாட்டிக்ண்ணா. ஒன்லி வந்து இது பண்ணுறது மட்டும் தானே, எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் தானே இதெல்லாம். சரிங்களா? தாய்லாந்து வெரைட்டிஸ். ஓகேண்ணா. நீங்கள் எக்ஸாட்டிக் வெரைட்டி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. எங்கேருந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனால் தாய்லாந்து, வியட்நாமு எல்லா இடத்துக்குமே போயிட்டு எல்லாமே நேரடியாக பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணுறது தானே எல்லாமே. ஏன்னா கஸ்டமருக்கு குவாலிட்டியாக கொடுத்தா மட்டும் தானே கஸ்டமர் வருவாங்க. இப்போ நீங்களே கூட வந்து ஒரு செடி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும் தான் எடுப்பீங்க திருப்பியும், இல்லைன்னா எடுப்பீங்களா? இல்லை, எடுக்க மாட்டேன். அதனால தானே. ஓகேண்ணா. இது வந்து டேட்ஸ்ண்ணா. டேட்ஸில் எல்லோ வெரைட்டிஸ்ண்ணா. எல்லோ இதில் திசுவில் இது பண்ணி இது பண்ணுறதுங்கண்ணா. ஓகே. டேட்ஸ்லே 800 தான் வருங்கண்ணா உங்களுக்கு. இது வந்து நாவலே ஜம்பு நாவல்ண்ணா. இது கிராஃப்டிங் பிளான்ட் தான். இப்போ வந்து நம்ம நார்மல் நாவல் பார்த்தீங்கன்னா பழம் வந்து சின்னதாக இருக்கணும். ஜம்பு நாவல்லே அது வந்து சீடு போட்டு வளர்க்குறதுண்ணா. சரிங்களா? இது பாருங்கள், இது எல்லாமே ஒட்டு செடி. பாருங்கள், ஒட்டு தெரியுதுங்களா? இந்த ஒட்டு ஜாயிண்ட் தெரியுதுங்களா? கம்பல்சரி இது வந்து உங்களுக்கு 1 இயர் 1.5 இயரில் ஈல்டு பார்த்துடலாங்கண்ணா. இதுவும் பாருங்கள் ஃப்ளவரோடு தான் இருக்குது எல்லாமே. வாட்டர் ஆப்பிளே ஒயிட்டுங்கண்ணா. வாட்டர் ஆப்பிள் ஒயிட்டு பியூர் ஒயிட்டுங்கண்ணா. வாட்டர் ஆப்பிளில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வெரைட்டிஸ் இருக்குண்ணா. இது ஒயிட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ரெட்டு பியூர் ரெட்டு இருக்குது. அதை விட்டால் ரோஸ் கலர்னா பாலிச்சம்மான்னு சொல்லுவாங்க, டல்கரி வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இந்த இலை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த இலையே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம நார்மலாக ஒயிட்டு ரெட்டு க்ரீனு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்கண்ணா இலை. அதே ரோஸ் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பெரிய இலையாக இருக்கும். பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். நம்ம ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி வெரைட்டி, ஆனால் சின்னதாக இருக்கணும் கொஞ்சம் பழம், அவ்வளோதானா. அதுக்கு இதுக்கு ஒரு உள்ள வித்தியாசம்னா. இது வந்து ஆப்பிள்னா. ஓகேண்ணா. ஹாட் கிளைமேட் ஆப்பிள் HRM 99. ஓகேண்ணா. ஆப்பிளே இப்போ நம்ம காஷ்மீர் ஆப்பிள் இருக்குண்ணா, அது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வளராதுண்ணா. எப்பயுமே காய் வைக்காது, செடி மட்டும் தான் வளரும், காய் வைக்காதுண்ணா. அதவே இது பண்ணி இது HRM 99 ஆப்பிள்னா, ஒரிஜினல் HRM 99 45 டிகிரியில் வளரக்கூடிய ஆப்பிள்னா.
நம்ம ஏரியாவில் யார்கிட்டயாவது காய் வச்சிருக்காங்க? கண்டிப்பாண்ணா. இங்கே தருமபுரி பக்கம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் காரிமங்கலத்திலே ஒருத்தர் காய் வச்சிருக்கேண்ணா. ஓகேண்ணா. இது வந்து ஒரிஜினல் HRM 99 ஆப்பிள்ண்ணா. 45 டிகிரியில் வளரக்கூடிய ஆப்பிள். 1 இயர் 1.5 இயர்லண்ணா. உங்களுக்கு வந்து அண்ணா ஆப்பிள் HRM 99 தானே நம்ம கிளைமேட்டுக்கு வரோம். இது வந்து கொய்யாவிலே பிளாக் டைமண்ட்னு சொல்லுவாங்கண்ணா. பிளாக் டைமண்ட் கொய்யா, பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்கண்ணா. நம்ம பீட்ரூட் காய் இருக்குது பார்த்தீங்களா, அதே கலரில் தானே இருக்கும். கொய்யாவும் இந்த இலை என்ன கலரில் இருக்கோ அதே தானே உள்ள கொய்யாவும் அதே கலரில் தானே இருக்கும். ஓகேண்ணா. ஆப்பிளோட ப்ரைஸ்ண்ணா? ஆப்பிள் வந்து 400 ருபீஸ் வருதுங்கண்ணா. இந்த கொய்யா வந்து உங்களுக்கு வந்து 180 வருதுங்கண்ணா. எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தானே. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பர் ரெட்டுண்ணா. ஊட்டி இலந்தான்னு சொல்லுவாங்கண்ணா. ஊட்டி இலந்த இது வலையில் போட்டு விற்பாங்கண்ணா. ஆப்பிள் பர் ரெட்டுண்ணா. ஃபுல் ரெட்டாக இருக்கும் காய். நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்குண்ணா. ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குண்ணா உங்களுக்கு. இது வந்து மல்பெரிங்கண்ணா. மல்பெரியிலே உங்களுக்கு வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குண்ணா. பிரேசில் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குண்ணா. அதாவது லாங் மல்பெரி, ஷார்ட் மல்பெரிண்ணா. இது வந்து லாங் மல்பெரி, அந்த பக்கம் ஷார்ட் மல்பெரி இருக்குண்ணா. இதோட ப்ரைஸ் வந்து 240 வருதுங்கண்ணா. இது வந்து மேங்கோ வெரைட்டிஸ்ண்ணா. தாய்லாந்து மேங்கோ. இது மொத்தமே நீங்கள் மாடி தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. இது மொத்தமே உங்களுக்கு வந்து 10 அடி தான் வளருங்கண்ணா. நீங்கள் குரோ பேக்கில் கூட போட்டு வச்சுக்கலாம், பாட்டில் எதனாலையும் போட்டு வச்சுக்கலாம்ண்ணா. இது வந்து வருஷம் பூரா உங்களுக்கு ஈல்டு இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது காயோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பங்கனப்பள்ளி காய் மேங்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாண்ணா. அந்த பங்கனப்பள்ளி காயில் இது வந்து பெருசாக இருக்குண்ணா. இந்த தாய்லாந்து வெரைட்டிஸ்னாலே கொஞ்சம் காய் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குங்கண்ணா. சீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கண்ணா. காய் நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கும். இது வருஷம் பூரா உங்களுக்கு ஈல்டு இருந்துகிட்டே இருக்குண்ணா. இதோட ப்ரைஸ் வந்து 240ங்கண்ணா. இது வந்து நார்த்தங்காய்ண்ணா. கடாராமன்னு சொல்லுவாங்க இந்த கர்நாடகா சைட்லலாம். நார்த்தங்காய்ண்ணா. இது வந்து ஊறுகாய்க்கு இது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. இதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ்ண்ணா. இது வந்து சீத்தாவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4-5 வெரைட்டிஸ் இருக்குண்ணா. ரெட் சீத்தா, கோல்டன் சீத்தா, MNK கோல்டன் சொல்லுவாங்கண்ணா. கோல்டன் சீத்தா, நாட்டு சீத்தா, முள் சீத்தா, ராம் சீத்தா. அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சீத்தாவோட இது பெரிய பழம் வருங்கண்ணா. உங்களுக்கு கம்பல்சரி 500 கிராம் வந்துருங்கண்ணா. இது ஒரு பழோட ரேட்டு. காய் வந்து பெரிய காய் இருக்குது, பட்டன் வந்து பெரிய பெரிய பட்டன். நம்ம நாட்டு சீத்தா பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பட்டன் சின்னதாக இருக்குங்களா. இது வந்து அப்படி கிடையாதுண்ணா. பெரிய பெரிய பட்டனாக இருக்கும். விதை வந்து கம்மியாக இருக்குங்கண்ணா. சீடு வந்து கம்மியாக இருக்கும். சதப்பகுதி இது வந்து அதிகமாக இருக்குண்ணா. கோல்டன் சீத்தா உங்களுக்கு கலரே கோல்டு கலரில் வரதுக்கு ஆரம்பிச்சிருங்கண்ணா. இது கோல்டன் சீத்தா. இதோட ப்ரைஸ் வந்து 140 தாண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீத்தாவிலே நாட்டு சீத்தாங்கண்ணா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாட்டு சீத்தா. காய் கொஞ்சம் சிறுவேட்டாக இருக்குங்கண்ணா. ஒரு சிலர் லைக் பண்ணுறது இந்த வெரைட்டிஸ் தானே. இங்கே பாருங்கண்ணா, இதுவும் ஃப்ளவரோட தானே இருக்கும் உங்களுக்கு. இது ஃப்ளவரோட தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கோல்டன் சீத்தாவும் உங்களுக்கு ஃப்ளவரோட தான் இருக்கணும். பாருங்க, இது பூவுக்கு அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்டே பார்த்தீங்களா. பெருசாக இருக்குது. இது பெருசாக இருக்குது, அது சின்னதாக இருக்குங்கண்ணா. உங்களுக்கு கலரே உங்களுக்கு கோல்டன் கலரில் தானே வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஓகேண்ணா. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்ண்ணா. ஸ்டார் ஃப்ரூட்லேயே வந்து ஸ்வீட்ண்ணா. உங்களுக்கு கம்பல்சரி ஒரு பழம் வந்து 1/4 kg வந்துருங்கண்ணா. ஃபுல் எல்லோவாக இருக்குண்ணா பழம். அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குண்ணா. இதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ் வருதுண்ணா. ஸ்வீட் இருக்குது, புளிப்பு இருக்குண்ணா. இது வந்து ஃபுல் ஸ்வீட்ண்ணா. ஸ்வீட் வந்து உங்களுக்கு வந்து பழம் வந்து எல்லோ கலரில் இருக்கும், புளிப்பு வந்து க்ரீன் கலரில் இருக்குங்கண்ணா காய். இதுதாண்ணா லிச்சி ஃப்ரூட்ண்ணா. ஓகேண்ணா. அதாவது நம்ம ரம்புட்டான் டைப்லேயே முட்டை இதில் நம்ம முட்டோடு இருக்குங்க பார்த்தீங்களா, ரஃபா அந்த இதில் இருக்குண்ணா. ரெட் லிச்சிண்ணா. இது நம்ம கிளைமேட்டுக்கு வரக்கூடிய இதுண்ணா. நம்ம கிளைமேட்டுக்கு இது வந்துருங்கண்ணா லிச்சிண்ணா. இதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ். இது நிழலான இடத்துல வச்சு வளர்க்கணுமாண்ணா இல்லை நீங்கள் வெயிலில் கூட வச்சு வளர்க்கலாண்ணா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா. லிச்சிண்ணா இது. ஓகேண்ணா. இதோட ப்ரைஸ் வந்து 200ங்கண்ணா. ஓகேண்ணா. சைஸ் நல்லா பெரிய சைஸாக? ஆமாம், பெரிய சைஸ் தானே. உங்களுக்கு கம்பல்சரி இதோட செடியோட ஹைட்டு வந்து உங்களுக்கு வந்து 4 அடி வந்துருங்கண்ணா. ஓகேண்ணா. ஜாக் ஃப்ரூட்ல J33ங்கண்ணா. ஓகே, நான் சொன்ன பார்த்தீங்களா, அது 5 kg பேக்கு. இது வந்து 10 kg பேக்குங்கண்ணா. வந்து 600 ருபீஸ் வருதுங்கண்ணா. இது ஓகேண்ணா. 10 kg பேக்குண்ணா. இதுதாண்ணா துரியன் பிளான்ட்ண்ணா. அது சின்ன பிளான்ட் காமிச்சு பார்த்தீங்களா. ஆமாண்ணா. இது வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்ண்ணா. இந்த சைஸ்னா நீங்கள் அப்படியே ஈல்டுக்கு விட்டுருலாங்கண்ணா. இது ஓகேண்ணா. இது கேரி பேக்கே பெருசாக இருக்குண்ணா. ஆமாண்ணா. இது வந்து 20 kg பேக்குண்ணா. ஓகேண்ணா. இது அப்படியே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்ண்ணா. ஓகேண்ணா. இதோட ரேட் எவ்வளோண்ணா வருது? இது வந்து 5000 வந்துடுதுங்க. 5000 வருது. ஆமாண்ணா. இது வந்து நட்மகுண்ணா, ஜாதிக்கா. இப்போ வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து தென்னஞ்செடி மாதிரி இதெல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, மாஞ்செடி இதெல்லாம். அவங்களுக்கு வந்து இது மாங்காய் தென்னங்காயெல்லாம் வந்து ஈல்டு வரத்துக்குள்ளாவே ஊடு பயிர் மாதிரி வைக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. இந்த ஜாதிக்காய், லெமனு, ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குண்ணா. நம்ம அதெல்லாம் ஈல்டு வரத்துக்குள்ளே இதெல்லாம் ஈல்டு பார்த்துடலாண்ணா. கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஜாதிக்காய் வந்து 1.5 இயர்லேயே ஈல்டுங்கண்ணா. 1.5 வருஷத்தில் உங்களுக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருங்கண்ணா. இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ண்ணா. உங்களுக்கு ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க, ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க, மசாலா பொருள் எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். நீங்கள் ஊடு பயிராகவும் வைக்கலாம், நார்மல் தோட்டமாகவும் வைக்கலாம். இதெல்லாம் வச்சா நல்லா ஈல்டுங்கண்ணா. நல்லா ஈல்டு பார்க்கலாங்கண்ணா. 1.5 இயர்லேயே ஈல்டு வரதுக்கு ஆரம்பிச்சிருங்கண்ணா. ப்ரைஸ் வந்து 450 வருதுங்கண்ணா.
ஓகே கிராஃப்டட் பிளான்ட் தானே எல்லாமே. இது ஒட்டு செடி தான். எல்லாமே ஒட்டு செடி தான். ஓகேண்ணா. ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் ஆண் மரம் பெண் மரம் ரெண்டுமே இருக்கும். அதுல ஆண் மரத்தோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும்பாங்க. ஆமாங்கண்ணா. பெண் மரம் நீங்க ஒன்னே வச்சா கூட எல்லாமே ஈல்டு வரதுக்கு ஆரம்பிச்சுக்கணும். கம்பல்சரி உங்களுக்கு 1.5 இயர்ல ஈல்டு வரதுக்கு ஆரம்பிச்சிருங்கண்ணா. இது வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்னா நாம்டாக் மேங்கோ பாருங்க. நாம்டாக் மேங்கோ கோல்டு கலர்னா நாம்டாக் இருக்குது, நாம்டாக் பர்பிள் இருக்குது. எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் நீங்கள் மேங்கோ வெரைட்டிஸில் என்னென்ன வெரைட்டிஸ் கேட்குறீங்களோ எல்லாமே இருக்குண்ணா. மேங்கோ இருக்குது, ஆல்டைம் மேங்கோ இருக்குது, நாசிக் பசந்த் இருக்குது, புனாசா இருக்குது, அதுக்கப்புறம் காலப்பாடு இருக்குது, கஸ்தூரி மேங்கோ பிளாக் டைமண்ட் மேங்கோன்னு சொல்லுவாங்க அது இருக்குது, மியாசகி இருக்குது, பனானா மேங்கோ இருக்குது, கேட்டிமோன் ஸ்வீட் கேட்டிமோன் இருக்குது. எல்லா வெரைட்டிஸும் இருக்குண்ணா. நீங்கள் என்ன வெரைட்டிஸ் கேட்குறீங்களோ எல்லா வெரைட்டிஸுமே எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. அமெரிக்கன் ரெட் பாலிமர் இருக்குது, ரெட் ஐவரி மேங்கோ இருக்குது, கோட்டூர் கோணம் இருக்குது. ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆல் சீசனாக வேணும்னாலும் இருக்குண்ணா மேங்கோ வெரைட்டிஸ்லேயே. இப்போ வந்து ஆல் டைம் மேங்கோனா ஆல் சீசன்னா ஆல் டைம் மேங்கோ. அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குண்ணா, பாரி லெமன் இருக்குது, பூர்ணி கிங் மேங்கோ இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டிஸ் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்குண்ணா, எடுத்துக்கலாங்கண்ணா. இது வந்து லங்கோன்னா. ஓகேண்ணா. லங்கோன்லேயே ஆல் சீசன் வெரைட்டிண்ணா. ஓகேண்ணா. லங்கோனுக்கும் லிச்சிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு? லிச்சி பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலரில் இருக்கணும், சைஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து லங்கோன் வந்து காப்பி கலரில் இருக்கணும் மேலே ஓடு. ஓகேண்ணா. அப்படியே பிரிச்சாக்க உள்ள அதுவும் நுங்கு மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிறது வந்து லங்கோன் தானே. இது எல்லா சீசனுக்குமே வரக்கூடியதுனா, எல்லா கிளைமேட்டுக்குமே வரக்கூடியதுண்ணா. ஓகேண்ணா. இதோட ப்ரைஸ்ண்ணா? இது வந்து 1500, இது வந்து 3500 வருதுங்கண்ணா. ஓகேண்ணா. பேக் 20 kg பேக்குண்ணா. ஓகேண்ணா. இதுவும் கிராஃப்டட் பிளான்ட் தானே. இது வந்து ருத்ராட்சனா, ருத்ராட்ச மரம் 5 முகம் 3 முகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆமாண்ணா. அந்த வெரைட்டிஸ்ண்ணா இது ருத்ராட்ச. 5 முகமும் இருக்குது, நம்மகிட்ட 3 முகமும் இருக்குது. அதே நீங்கள் மர வெரைட்டிஸில் என்ன வெரைட்டிஸ் கேட்கணுமோ எல்லாமே இருக்குண்ணா. மகாகனி இருக்குது, நாட்டு மகாகனி இருக்குது, ஆப்பிரிக்கன் கயா இருக்குது, ருத்ராட்சம் இருக்குது, இது வன்னி மரம் இருக்குது, புன்னை மரம் இருக்குது, கடம்பா இருக்குது, மஞ்சள் கடம்பா இருக்குது, மந்தாரம் இருக்குது. என்ன வெரைட்டிஸ் கேட்குறீங்களோ நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்கண்ணா இது வந்து. ஏன்னா இப்போ ருத்ராட்சை பற்றி பேசும்போது 3 முகம் 5 முகம் செப்பரேட்டாக செடி இருக்கு. நீங்கள் ஆமாம், ஒரே மரத்தில் அந்த 3 முகமும் 5 முகமும் காய்க்காது. அதெல்லாம் காய்க்காகுதுண்ணா. அதாவது 3 முகம்னா 3 முகம் தான், 5 முகம்னா 5 முகம் தான். ஏன்னா கஸ்டமர் ஒரு சிலர் வந்து எனக்கு 3 முகம் தான் வேணும்னு இப்போ கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து 5 முகம் தான் வேணும்னு கேட்பாங்க. அந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம எல்லாமே கொடுக்க முடியும். சரிங்களா? இதுதானே ஒரிஜினல் பாதாம். அதாவது பாதாம்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த இலை பெருசாக வருது பார்த்தீங்களா, அதுதான் பாதாம் நினச்சிட்டு இருக்கிறாங்கண்ணா. அது கிடையாதுண்ணா. இப்போ வந்து நம்ம கடையில் வந்து ஒரு கேஜி வந்து 800 ரூபா 900 ரூபான்ட்டு வாங்குறாங்க பார்த்தீங்களா? ஆமாண்ணா. அதுதானே இது ஒரிஜினல் பாதாம்னா, ஆல்மண்ட்னு சொல்லுவாங்கண்ணா. ஆல்மண்ட் பாதாம். இதுவும் பாருங்கண்ணா ஃப்ளவரோட தானே இருக்கணும், எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தானே. ஓகேண்ணா. இதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு காய் வருதாண்ணா? கம்பல்சரி. இங்கே பாருங்க பூவோட தான் இருக்குண்ணா. ஓகேண்ணா. நம்ம ஏரியாவில் யார்கிட்டயாவது நட்டு காய் வச்சு? கம்பல்சரிண்ணா. எல்லாருக்குமே நல்லா ஈல்டிங் நல்ல ரிசல்ட் தானே இது எல்லாமே. ஓகேண்ணா. இது எல்லாமே நம்மளோட மெயின்டெனன்ஸ் தன்மை தானே. தண்ணி பாய்ச்சி நீங்கள் இது பண்ணால் போதும், ஆர்கானிக் மருந்து போட்டால் மட்டும் போதும்ண்ணா, வேறு எதுவுமே நீங்கள் போட தேவையில்லண்ணா. சரிங்களா? ஓகேண்ணா. இது வந்து ஃப்ரூட்ஸில் பிளாக்பெரிண்ணா. இங்கே பாருங்கள் ஃப்ளவர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளவர் இருக்குது. ஓகேண்ணா. இது வந்து காய் இப்போ தான் பிஞ்சு ஸ்டார்டிங்ண்ணா. என்ன பெரி வெரைட்டினா? பிளாக்பெரிங்கண்ணா. பிளாக்பெரிண்ணா. பிளாக்பெரி, மல்பெரி, ராஸ்பெரி எல்லா வெரைட்டிஸுமே நம்மக்கிட்ட கிடைக்குங்கண்ணா. வந்து கொக்கோ பிளான்ட்ண்ணா, சாக்லேட் செடின்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. இந்த மரத்தில் இருந்தால் சாக்லேட்ன்றது தயாரிப்பாங்களாண்ணா? ஆமாங்கண்ணா, கண்டிப்பாண்ணா. அதாவது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பழம் மட்டுமே இருக்குண்ணா. பீக்கங்காய் பார்த்துருக்கீங்களா? ஆமாண்ணா. பீக்கங்காய் வந்து பெருசாக வருங்கண்ணா, அந்த மாதிரி வராதுண்ணா. பீக்கங்காய் வந்து இந்த அளவுக்கு நம்ம மாங்காய் அளவுக்கு வருங்கண்ணா. ஓகே. அந்த மாங்காய் அளவுக்கு வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கட் பண்ணி பார்த்தாக்க உள்ள சீடு மாதிரி இருக்குண்ணா. இவ்வளோ பேர் சீடு இருக்குண்ணா. இதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம சாக்லேட் செய்யலாம், எதுனாலும் செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே அந்த வெளியே இருக்குது பார்த்தீங்களா தண்டு எல்லாம், அதெல்லாம் நம்ம மாட்டுக்கு வந்து தீவனமாக கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், நிலத்துக்கு உரமாக கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. கம்பல்சரி இது எல்லாமே நல்லா ஈல்டு வரக்கூடியது தானே. இதுவும் ஊடு பயிராக வைக்கலாங்கண்ணா. இது நல்லா இருக்குண்ணா. தேங்காய் மரத்து சைடில் நடுவில் ஊடு பயிரை வச்சு நல்லா ஈல்டு பார்க்கலாங்கண்ணா. ஸ்டார் ஃப்ரூட்னா இந்த புளிப்பு வெரைட்டின்னு சொன்ன பார்த்தீங்களா? ஆல்ரெடி இனிப்பான வெரைட்டி பார்த்துட்டு இனிப்பான வெரைட்டி. இது வந்து புளிப்பான வெரைட்டினா. இங்கே பாருங்க காயோட தானே இருக்கும். இது பாருங்க ஃபுல் கிரீனாக தான் இருக்கும், புளிப்பு வெரைட்டி. சரிங்களா? எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தானே. இதுவும் புளிப்பு வெரைட்டினா. இது வந்து ஜாக்லே ஹனி ஜாக்னா, பலாவிலே தேன் பலான்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த தேன் சுவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் வந்துடுங்கண்ணா. இது இயற்கையாகவே 2 காப்புங்கண்ணா. இதையும் சொலை வந்து உங்களுக்கு கம்பல்சரி தேன் சுவை அந்த டேஸ்ட் வந்துடுங்கண்ணா. பெரிய பெரிய சொலை. இது வந்து உங்களுக்கு வந்து 2 டைம் வந்துடுங்கண்ணா வருஷத்தில். கம்பல்சரி காயோட கேஜி வந்து உங்களுக்கு வந்து 15 கிலோ இல்லை 12 கிலோ வந்துடுங்கண்ணா. உங்களுக்கு பெரிய காய் தானே வருங்க மினிமம். ஓகேண்ணா. இதோட ப்ரைஸ்ண்ணா? இது வந்து 150 ருபீஸ் வருதுங்கண்ணா. ஓகேண்ணா. அப்படியே அந்த பாதாம் பார்த்தோம், ஒரிஜினல் பாதாம் வந்து உங்களுக்கு 350 ருபீஸ் வருதுங்கண்ணா. பிளாக்பெரி வந்து உங்களுக்கு வந்து 450 வருதுங்கண்ணா.
கொக்கோ வந்து 250 வருதுங்கண்ணா. எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தானே. அதாவது நம்ம நாட்டு வெரைட்டிஸ்ன்ற போது உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வருங்கண்ணா. எக்ஸாட்டிக் வந்து உங்களுக்கு வந்து ஹை லெவலாக தானே வரும். ஆனால் ப்ரைஸபிள்ன்றது கூட குவான்டிட்டி நல்லா இருக்குண்ணா உங்களுக்கு. ஓகே, கம்பல்சரி எல்லாமே இதாகவும் கிளியராகவும் இருக்குது, எல்லாமே நல்லாவும் இருக்குண்ணா உங்களுக்கு. இப்போ சாத்துக்குடியில் வந்து அங்கே வந்து 2 வெரைட்டி பார்த்தாங்கண்ணா. பாரி ஒன் பார்த்தாங்க, ரங்காபுரி பார்த்தாங்கண்ணா. இது வந்து வியட்நாம் சாத்துக்குடிங்கண்ணா. இது கட் பண்ணாலே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ரெட் கலரில் இருக்குண்ணா. பழமே ஃபுல் ரெட்டிஷாக இருக்குண்ணா பழம். இது வந்து ஆல் சீசனாக வருஷம் முறை உங்களுக்கு ஈல்டு இருந்துகிட்டே இருக்குண்ணா. வியட்நாம் சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வியட்நாம்னாலே உங்களுக்கு வந்து ஆல் டைம் தானே. உள்ளே ரெட்டாக இருக்குண்ணா, பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட காஸ்ட் வந்து 450 ருபீஸ் வருதுண்ணா உங்களுக்கு. ஓகேண்ணா. இது கிராஃப்டிங் பிளான்ட் தானே. ஜாக் ஃப்ரூட்லேயே ரெட்டுண்ணா, ரெட் ஜாக் ஃப்ரூட்னா. அதாவது டங்சூரி வெரைட்டின்னு சொல்லுவோம், சிங்கப்பூர் பழான்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி இது வெரைட்டிஸ் வந்து மாறுங்கண்ணா. இங்கே பாருங்கண்ணா, இது வந்து இயற்கையாகவே 2 காப்புங்கண்ணா உங்களுக்கு. அதாவது எல்லா பழமுமே வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரதுக்கு ஆரம்பிக்குங்க. வந்து அப்படி வராதுண்ணா. இது வந்து நீட்டாக வருங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே 2 காப்பு. உள்ள சொலை வந்து ஃபுல் ரெட்டாக இருக்குண்ணா, ரெட்டிஷாக இருக்கும். இயற்கையாகவே 2 காப்பு நீங்கள் அறுத்துக்கலாம்ண்ணா. இது உங்களுக்கு வந்து 6 மந்த்லேருந்தே ஈல்டு வரதுக்கு ஆரம்பிச்சிருங்கன்னா நம்ம 3 இயர்ஸுக்கு வந்து பூ பிஞ்செல்லாம் உருவி விட்டுறலாம். இப்போ நீங்கள் இந்த சைஸ் வேணாலே இருக்குது. இதோட எனக்கு பெருசாக இப்போவே காய்க்கணும், பெரிய அப்படியே ஈல்டு கொண்டோம்னா அந்த சைஸ் வேணாலே இருக்குண்ணா. பேக் சைஸ் தானே. ரேட்டு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும்ண்ணா. இது வந்து நாவல்லே தாய் 10 kg நாவல்னு சொல்லுவாங்கண்ணா. நாவல்லே ஒரு பழம் வந்து உங்களுக்கு வந்து 200 கிராம் வந்துருங்கண்ணா. 200 கிராம் 1/4 kg வந்துருங்கண்ணா. இல்லைண்ணா 250 கிராம் வந்துருங்கண்ணா கம்பல்சரி. ஓகேண்ணா. தாய் கிங் நாவல்னு சொல்லுவாங்கண்ணா. இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தான், ஃப்ளவரோடு தான் இருக்கும். எல்லாமே ஃப்ளவரோடு தானே இருக்கும். இது உங்களுக்கு பெரிய பேக். நீங்கள் இங்கே பார்த்து எல்லா செடியுமே உங்களுக்கு சின்ன செடியும் கிடைக்கும், அதோட பெருசு வேணாலும் கிடைக்கும். எனக்கு 10 அடி 12 அடி வேணாலும் எல்லாமே எல்லா வெரைட்டிஸுமே கிடைக்கணும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா படோலியா. அதாவது நம்ம ஜம்பு நாவல் பார்த்துங்க, தாய்க்கிங் நாவல் பார்த்துங்க. அதிலே அதாவது ஜம்பு நாவலோட பெரிய பழம் படோலியான்னு சொல்லிட்டுனா பழம் நல்லா இருக்கணும். அதே கருப்பு தான், பழம் நல்லா இருக்கும். சீடு கம்மியாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து திசு கல்ச்சர்லேருந்து வரதாண்ணா. வாழையிலே நம்மக்கிட்ட 9 வெரைட்டிஸ் இருக்குண்ணா. பச்சை வாழை, பூ வாழை, தேன் வாழை, G9, இது நேந்திரம் இருக்குது, செவ்வாழை இருக்குது. நீங்கள் என்ன வெரைட்டிஸ் கேட்குறீங்களோ எல்லா வெரைட்டிஸுமே நம்மக்கிட்ட கிடைக்கணும். குயிக்காக ஈல்டு கிடைக்கக்கூடியதுண்ணா இந்த வாழை எல்லாமே. இப்போ நம்ம வந்து கண்ணு போட்டு எல்லாம் வளர்க்குறது கிடையாதுண்ணா. இது வந்து திசு இதுலேருந்து வரதாங்கண்ணா. எல்லாமே நல்லா ரிசல்ட்டுங்கண்ணா. நல்லா இதாக இருக்குண்ணா, உங்களுக்கு குவாலிட்டியாக தானே இருக்கும். அவகேடோலேயே சீடு. ஆமாம், சீடு. அதாவது ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு சீடே வேணும், கொட்டைச்செடியே வேணும்னு கேட்குறாங்கண்ணா. அந்த மாதிரி கஸ்டமர் இருக்குண்ணா. இது வந்து உங்களுக்கு வந்து 6 இயர்ஸில் ஈல்டு வரதுக்கு ஆரம்பிச்சாங்கண்ணா. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 இயரில் 2 இயர்ஸில் ஈல்டு இருக்குன்னா இது வந்து கம்பல்சரி உங்களுக்கு 6 இயர்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. அவகேடோ கிராஃப்டடுக்கும் சீடடுக்கும் ப்ரைஸ்ண்ணா? கிராஃப்டட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 350 வருதுங்கண்ணா. சீடு வந்து உங்களுக்கு வந்து 200 வந்துடுதுங்க. ஆல் டைம்ண்ணா, ஆல் டைம் பழம்ண்ணா. வருஷம் முறை ஈல்டு இருந்துகிட்டே இருக்குண்ணா. இது ஆல் டைம் பழம், வியட்நாம் சூப்பர் ஏர்லி ஆல் டைம் பழங்கண்ணா. எல்லோ கலர் சொல்லண்ணா. இப்போ நம்ம கொய்யா வெரைட்டிஸ்லேயே பார்த்துருப்போம்னா அலகாபாத் பார்த்துருப்போம், லலித் பார்த்துருப்போம், இது தைவான் பிங்க் பார்த்துருப்போம். அதுலேயே இது வந்து ஜப்பான் ரெட் டைமண்ட்ண்ணா. ரெட் டைமண்ட் கோவான்னு சொல்லுவாங்கண்ணா. நம்ம குலோப் ஜாமுன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குண்ணா. இது பழம் சீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சதப்பகுதி அதிகம்ண்ணா. இது கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒரு காய் வந்து 1 கிலோ இல்லை 800 கிராம் வந்துடுறதுக்கு ஆரம்பிச்சிருங்கண்ணா. இதோட ப்ரைஸ் வந்து 350 ருபீஸ் வருதுங்கண்ணா. ஓகேண்ணா. பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா. கம்பல்சரி உங்களுக்கு 800 கிராம்ஸ் வந்துருங்கண்ணா. இது நீங்கள் எல்லா கிரேப்ஸுமே பார்த்துருப்பீங்க. இது வந்து தாய்லாந்து வெரைட்டிஸ்ண்ணா. கிரேப்ஸ்லேயே கம்போடியன் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகேண்ணா. இதுக்கும் நார்மல் கிரேப்ஸ்க்கு என்ன? நார்மல் கிரேப்ஸ் வந்து எல்லாத்தாலுமே கிடைக்கும், எல்லாத்தாலுமே இதாகணும். இது வந்து கம்போடியன்னா. அதாவது இது கிரேப்ஸே ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டே தனியாக இருக்குங்கண்ணா. இது ஓகேண்ணா. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பழமும் நல்லா கொத்தாக காய்க்கணும், அதிகமாக காய்க்கக்கூடியதுண்ணா. பழம் வந்து பக்கத்தில் உங்களுக்கு சிறுவெட்டாக இருக்கும், அதிகமாக காய்க்கக்கூடியதுண்ணா. இதோட ரேட்ண்ணா? இது வந்து 300 ருபீஸ் வருதுங்கண்ணா. ஓகேண்ணா. கம்போடியன் கிரேப்ஸ்ண்ணா. நாவல்லே ஜம்பு நாவல் பார்த்துருப்போம், தாய்க்கிங் பார்த்துருப்போம், படோலியா பார்த்துருப்போம். அதிலே இது வந்து ஒயிட்ண்ணா, பியூர் ஒயிட்ண்ணா. இங்கே பாருங்கண்ணா, பிஞ்சோட தான் இருக்குண்ணா, தெரியுதுங்களா? பியூர் ஒயிட்ண்ணா. இது ஆல் சீசன்ண்ணா. உங்களுக்கு நம்ம கையில் தேனை தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குண்ணா டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட்டில் இருக்குண்ணா இது நாவல். ஓகேண்ணா. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குண்ணா. மியாசாகினா ஜப்பான் வெரைட்டிஸ், ஜப்பான் நாட்டில் வளரக்கூடிய வெரைட்டிஸ், ரொம்ப எக்ஸாட்டிக் வெரைட்டி. ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. இதோட ப்ரைஸ் வந்து 1400 ருபீஸ் வருதுங்கண்ணா. ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிமோன்னா, ஸ்வீட் கேட்டிமோன், மேங்கா வெரைட்டிஸ் தானே. கேட்டிமோன் வெரைட்டிஸ்ண்ணா, ஸ்வீட் கேட்டிமோன்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகேண்ணா. இதோட ப்ரைஸ் வந்து 600 ருபீஸ் வருதுங்கண்ணா. இது வந்து பனானா மேங்கோண்ணா. பனானா வாழைப்பழம் மாதிரி நீட்டாக இருக்குண்ணா. பனானா மேங்கோன்னு சொல்லுவாங்கண்ணா. இது கஸ்தூரி மேங்கோன்னு சொல்லுவாங்கண்ணா. பிளாக் டைமண்ட் மேங்கோ. இங்கே பாருங்கள்,
நம்ம பீட்ரூட் காயின்னு சொல்லுவாங்க. இலையே டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமாங்கண்ணா, காயும் இதே கலர்ல தானே இருக்கும், பிளாக் கலர்ல தானே இருக்கும். ஓகேண்ணா. உங்க பழமும் நல்லா புரோட்டீன் சத்து தானே எல்லாமே. இது எல்லாமே எக்ஸாட்டிக்கா பொறுத்த வரைக்கும் நீங்க எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து புரோட்டீன் தானே இருக்கும். அதாவது நம்ம கிளைமேட் கம்பல்சரி நிறைய பேர் கேட்பாங்க நம்ம கிளைமேட்டுக்கு வருமானம், இது கம்பல்சரி 100% வருங்கண்ணா, கேரண்டினா. இதோட பிரைஸ் எவ்வளோண்ணா வருது? இது வந்து 740 rupees வருதுங்கண்ணா. ஓகேண்ணா. இது எல்லாமே 10 kg பேக்ண்ணா, அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட் வந்துருங்கண்ணா. அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 kg பேக்கு 1 kg பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 feet ½ feet தானே வரணும் செடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்ண்ணா, கம்பல்சரி உங்களுக்கு 5 அடி 4 அடி இந்த ரேஞ்சுக்கு வந்துருங்கண்ணா. இது வந்து நாசிக் பசந்து மேங்கோ வெரைட்டிஸ்ண்ணா, காப்பு அதிகமாக கொடுக்கக்கூடியதுண்ணா. நாசிக் பசந்துன்னு சொல்லுவாங்கண்ணா, அது இருக்கு. எல்லா வெரைட்டிஸுமே நம்மக்கிட்ட இருக்குண்ணா. லெமன் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெமன்னா, மார்க்கெட்டில் விற்பனை ஆகக்கூடியதுண்ணா. மார்க்கெட் லெமன் காய் வந்து சிறுவேட்டுண்ணா, கம்பல்சரி உங்களுக்கு 1 yearல ஈல்டுங்கண்ணா. இது உங்களுக்கு 1 yearல ஈல்டு வரதுக்கு ஆரம்பிச்சிருங்கண்ணா. மார்க்கெட்டில் இதாகக்கூடிய லெமன்னா இது. இதோட ப்ரைஸ் வந்து 190 rupeesண்ணா. ஓகேண்ணா. கிராஃப்டட் பிளான்ட் தானே இதுவும். கிராஃப்டடே 90 தான். ஆமாண்ணா. ஓகேண்ணா. இது வந்து பாக்குண்ணா, மோகித் நகர் அங்கே இன்டர்மங்கலா பார்த்துங்க, மோகித் நகர் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு பாக்கு 90 rupees வந்துருங்கண்ணா உங்களுக்கு கம்பல்சரி. எல்லாமே 90 rupees தானே, ஹோல்சேல் ப்ரைஸ்னா 90 rupees தானே எல்லாமே. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா லெமன்லேயே தாய்லாந்து வெரைட்டிஸ்ண்ணா, ஆல் டைம் காய்க்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்போ மார்க்கெட் லெமனாக இருக்கட்டும், பாலாஜியில் நாட்டு ரகமாக இருக்கட்டும், சிங்கிளாக தான் காய்க்கும். இது வந்து உங்களுக்கு கொத்தாக காய்க்கக்கூடியதுண்ணா. அதாவது ஒரு கிளையிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காய் இருக்குங்களா, இதில் வந்து 5 காய் இருக்கணும், 5 காய் 6 காய் ரவுண்டு ஷேப்பில் இருக்கும், காயும் சைஸாக இருக்கும். 6 monthsலேருந்தே உங்களுக்கு ஈல்டுங்கண்ணா. இது ஈல்டு நல்லா தரக்கூடிய பழம்ண்ணா. இது தாய்லாந்து வெரைட்டிஸ்ண்ணா, தாய் லெமன்னா. இதோட ப்ரைஸ் வந்து 120 rupeesண்ணா. ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்து புளியில் நீங்கள் எத்தனையோ வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்கண்ணா. புளி செடி பார்த்தீங்கன்னா இது வந்து உரிகம் வெரைட்டிஸ்ண்ணா. உரிகம் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உரிகம் வெரைட்டினா என்னென்னா ஸ்வீட்டாக இருக்கும். அதோட இந்த கோபாலன்னு சொல்லுவாங்கண்ணா, அதாவது பழம் நீட்டாக இருக்கிறது, சிங்கிள் கொட்டையெல்லாம் வராதுங்கண்ணா. ஓகேண்ணா. அந்த மாதிரி வெரைட்டிஸ்ண்ணா இது. ஓகேண்ணா. இது ஒட்டு செடி தான், எல்லாமே ஒட்டு தானே. இங்கே பாருங்கண்ணா, எல்லாத்துலேயுமே ஒட்டோட தானே இருக்கும் நம்மக்கிட்ட, ஒட்டு செடி தானே. ஓகேண்ணா. இதோட ப்ரைஸ் வந்து 120 rupeesண்ணா. வந்து முல்சித்தாங்கண்ணா, அதாவது நம்ம பக்கம் முல்சித்தான்னு சொல்லுவாங்க, இந்த கர்நாடகா சைட்டெல்லாம் லக்ஷ்மண் பழான்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து கேன்சர் ஃப்ரூட்னா, ஒரு சிலர் வந்து கேன்சர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்கண்ணா. முல்சித்தா பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா. இது 1 yearல ஈல்டு வரதுக்கு ஆரம்பிச்சிருங்கண்ணா உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 150 rupeesண்ணா. இப்போ வந்து நம்ம சைனா மொசம்பி ஆரஞ்சுன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா. ஆமாண்ணா. அதுலேயே அது வந்து சின்ன பிளான்ட்ண்ணா, இது வந்து பிக் சைஸ் பிளான்ட்ண்ணா கம்பல்சரி. இது எல்லாமே ஃப்ரூட்டிங்கோட தான் இருக்கணும், நீங்கள் அப்படியே காப்புக்கு விட்டுறலாண்ணா. எல்லா வெரைட்டிஸுமே நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் காமிச்சுன்னா எல்லாமேண்ணா. இது சைனா ஆரஞ்சு, நாம்டக் மேங்கோ கோல்டு, மில்க் ஃப்ரூட்டு, ஸ்டார் ஃப்ரூட் ஸ்வீட்டு. இங்கே பாருங்கண்ணா, ஸ்டார் ஃப்ரூட் ஸ்வீட்டெல்லாம் பாருங்கண்ணா, பூ எவ்வளோ இருக்குன்னு. இதெல்லாம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்ண்ணா, பெரிய பிளான்ட்ண்ணா. நீங்கள் எடுத்துகிட்டு வச்சு அப்படியே ஈல்டுக்கு விட்டுடலாண்ணா உங்களுக்கு. ஓகேண்ணா. ரம்புட்டான் இருக்குது, இது ஆல் டைம் மேங்கோ இருக்குது, அமெரிக்கன் ரெட் பாலிமர் இருக்குது, ஜம்போ R2 U2 இருக்குது, கஸ்தூரி மேங்கோ இருக்குது. இங்கே பாருண்ணா, மியாசாகி மேங்கோ காமிச்ச சொன்னலண்ணா. ஆமாண்ணா. இங்கே பாருங்க, நமக்கு ஒரு சிலர் வந்து கேட்பாங்கண்ணா நம்ம கிளைமேட்டுக்கு வருமானு. இங்கே பாருங்கண்ணா, மியாசாகி ஒரிஜினல் மியாசாகிண்ணா. ஓகேண்ணா. அதாவது எதனால மியாசாகி மேங்கோ அந்த ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கு வந்து 5 காய் 6 காய் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிக்குங்கண்ணா. அதனால தான் இது அந்த ப்ரைஸ் வருதுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் இர்லி ஜாக், அதான் சொன்னலண்ணா. இங்கே பாருங்கண்ணா, பிஞ்சோட தானே இருக்குது எல்லாமே. இது வந்து கோட்டூர் கோணம் மேங்கோ வெரைட்டிண்ணா, இயற்கையாகவே 2 காப்பு சொன்னலண்ணா. ஆமாண்ணா. அந்த வெரைட்டிஸ்ண்ணா இது கோட்டூர் கோணம். இது J33 ஜாக்ண்ணா. இங்கே பாருங்கண்ணா, தாய் லெமன் சொன்னாலண்ணா, கொத்தாக காய்க்கக்கூடியதுண்ணா. இங்கே பாருங்கண்ணா, ஒரு சில கஸ்டமர் வந்து நம்ப மாட்டாங்கண்ணா, இது எப்படின்னா நீங்கள் சொல்லலான்னு. பார்த்தீங்களா, ஒரே இதில் எப்படி இது மாதிரி மார்க்கெட் லெமனு பாலாஜி காய்க்காதுங்கண்ணா. ஓகேண்ணா. சிங்கிளாக தான் இந்த மாதிரி இங்கே வரதான் காய்க்கணும். இங்கே பாருங்கள், இது கொத்தாக தான் காய்க்குங்கண்ணா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்ண்ணா எல்லாமே. நீங்கள் வந்து சின்ன செடியிலேருந்து பார்த்தது வந்து அதோட ஹைட்டு வேணாலும் உங்களுக்கு எத்தனை ஃபிட்டு கேட்குறீங்களோ அத்தனை ஃபிட்டு கொடுத்துடலாம்ண்ணா. 1 அடி 2 அடி 5 அடி கம்பல்சரி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு மேலே தானே எல்லா செடியுமே கிடைக்கும். சரிங்களா. மார்க்கெட் லெமன் இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, ஸ்டார் ஃப்ரூட் அத்தி இருக்குது, ட்ராகன் இருக்குது, வாட்டர் ஆப்பிள் இருக்குது. இப்படி எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ். பழம் ரெட் பழம் இருக்குது, லிச்சி பெரிய பிளான்ட் இருக்குது, பப்ளி மாஸு. இங்கே பாருண்ணா, பப்ளி மாஸ் காய் இப்போ தான் பிஞ்சு ஸ்டார்டிங்ண்ணா.
ஓகேண்ணா. நாவல் வந்து ஃப்ளவரிங்கோடவே இருக்குண்ணா. இங்கே பாருங்கண்ணா, நாவலெல்லாம் உங்களுக்கு ஃப்ளவரோடவே இருக்குது பாருங்கண்ணா. சரிங்களா? ஓகேண்ணா. எல்லாமே ஃப்ளவரோட தானே, ஃப்ரூட்டிஃபிஷேஜ் பிளான்ட்ண்ணா. ஃப்ளவரிங்கோட தானே இருக்கும். சப்போட்டாவும் அப்படி தானே, மாதுளையும் அப்படி தானே. பூனே ரெட் இருக்குது, டர்க்கி ப்ரௌன் இருக்குது, எல்லா வெரைட்டியுமே இருக்குண்ணா. இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அத்தினா. ஓகேண்ணா. இது வந்து இலைக்கு ஒரு காயின்னு சொல்லுவாங்கண்ணா. இந்த மாதிரி வெரைட்டிஸ்ண்ணா. இது ஃபுல் ரெட்டுண்ணா. இங்கே பாருங்கண்ணா, இதெல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தானே. இங்கே பாருங்கண்ணா, மாதுளை, வாட்டர் ஆப்பிள்னா, சப்போட்டா பாருங்கள். இங்கே பாருங்கள், கொய்யாலேயும் நிறைய வெரைட்டிஸ் கொய்யா பார்த்துருப்பீங்க. ஓகேண்ணா. இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யாண்ணா. நம்ம ஸ்ட்ராபெரி பழமாக தானே இருக்கும். இங்கே பாருங்கண்ணா, பிஞ்சு ரெட் இருக்குது, எல்லோ இருக்குண்ணா. இதுலேயே 2 கலர் வெரைட்டி. ஆமாங்கண்ணா, நம்ம ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் வந்து 3 வகை டேஸ்ட் வருதுங்கண்ணா. நம்மளுக்கு டேஸ்ட் வரிசை டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கண்ணா. இதிலே காலப்பாடு மேங்கோ. இங்கே பாருங்கண்ணா, காலப்பாடு ரொம்ப ரேர் வெரைட்டிஸ்ண்ணா இதெல்லாம். அதாவது எல்லா தோட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெங்களூராக இருக்கும், செந்தூராக இருக்கும், எல்லாமே இருக்கும். இது காலப்பாடு, மல்கோவா இதெல்லாமே கம்பல்சரி ஒன்று தானே வச்சுருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப ரேர். இன்னும் நீங்கள் சின்ன பிளான்ட்லேருந்து என்ன பிளான்ட் கேட்குறீங்களோ எல்லாமே பெரிய பிளான்ட் கூட இருக்குண்ணா. தென்னஞ்செடிலே பாருங்கள், பெருசு கூட இருக்குண்ணா. என்ன வெரைட்டிஸ் கேட்குறீங்களோ, எப்படி கேட்குறீங்களோ எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகேண்ணா. எல்லா டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் கர்நாடகா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் உண்டுண்ணா. ஓகே. நீங்கள் ஒரு செடி போட்டால் கூட நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோண்ணா. MSS மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்ண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா, மறுபடியும் நம்ம லொக்கேஷன் சொல்லுங்கண்ணா. போச்சம்பள்ளிக்கும் புலியூருக்கு சென்ட்ரல் இருக்குண்ணா. தருமபுரி மெயின் ரோடுண்ணா. போச்சம்பள்ளிலேருந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி 10 நிமிஷம் நான் வரத்துக்கு 3 கிலோமீட்டர் தானே. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா, வெல்கம்ண்ணா.